புஷ்பா 2 படத்தோட சிங்கிள் பார்த்துருப்பீங்க. நிஜமா அந்த ஒரு நான் கதைக்கு தெலுங்கு படத்துக்கெல்லாம் இப்படி எந்த காலத்துலையும் நான் இருந்தது இல்லைங்க. நிஜமா இந்த படம் வந்தால் நான் பிளாக்ல கூட டிக்கெட் வாங்கி போய் பார்ப்போம் போல இருக்கு. அந்த கீர்த்தி சுரேஷோட ரிவால்வர் ரீட்டா திரைப்படம் வந்து இப்போ அந்த இது வந்திருக்கு. நடிக்கிறாங்கன்னு அறிவிக்கும் பொழுது பல பேர் எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை, இவங்களாலாம் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா? சூர்யா ஜோதிகா அந்த பேர் வந்து நல்ல திரைக்கதை வந்துச்சு, நல்ல ஸ்டோரி வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நாங்கள் இணைஞ்சு நடிக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். ஒரு வெப் சீரிஸில் இணைந்து நடிக்கிறாங்க, அதுக்காக தான் இப்படிலாம் சொல்கிறது. அதே மாதிரி லாரன்ஸ் அவர்கள் செய்யக்கூடிய இந்த நல்ல காரியங்களுக்கு இப்போ டேரக்டர் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் முன் நானும் உதவி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. பேர் வேறு மாதிரி இருந்தால் கூட ஒரு 50% பேர் இதை ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அதில் லாரன்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக போய் தன்னுடைய வீட்டை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவர் வாடகை வீட்டில் போய் தங்கினார். இந்த மனசு யாருக்கா வருமா? வேட்டையின் திரைப்படத்தோட படப்பிடிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? இன்னும் ரஜினி சார் போர்ஷன் ஒரு 2 நாளோ 3 நாளோ தான் இருக்குன்னு பாக்கி எல்லாம் முடிச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவர் போர்ஷன் ஒரு வேறு மாதிரியான ஒரு ரஜினியை காட்டுமா? அது ஒரு சவால். ஏன்னா ரஜினி 170 படத்துக்கு மேலே நடிச்சிட்டாரு. நடிகர் பிரபுதேவா அவருடைய தலைமையில் நடக்கிற ஒரு டான்ஸ் ஷோல இருந்து திடீர்னு விலகிட்டாரு. உடம்பு சரியில்லைன்னு சொல்றாருங்க. அதை நம்மளால ஏற்றுக்கவே முடியாது. ரஜினிகாந்த் அவர்களுடைய பயோபிக் வந்தால் அதில் நான் நடிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கேன்னு தனுஷ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இன்னொன்று ரஜினியா நடிப்பதற்குன்னு நீங்கள் தனுஷெல்லாம் தாங்குவாரான்னு எனக்கு தெரியல. தனுஷ் வணக்கம் வந்தனன் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பு. புஷ்பா 2 படத்தோட சிங்கிள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க பயங்கர ஹைப்பாக இருக்கு படம் பார்க்கணும். இப்போ சாங் பார்த்தீங்களா, கேட்டிங்களா, எப்படி இருக்கு உங்களுக்கு? படத்தோட படத்துக்கு மேலே இருந்த எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரிச்சிருக்கா இல்லை கம்மியாக இருக்கா? ரொம்ப அதிகரிச்சிருக்கு. முக்கியமாக தேவிஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக்னு நினைக்கிறேன். மனுஷன் அது இவர் அல்லர்ஜுன்னாலே அதுக்கு தனியாக ஒரு டியூன் போடுவார் போல இருக்குது. அப்படி ஒரு துள்ளலான ஒரு டியூனு, அதில் அவருடைய பர்ஃபார்மன்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ அது பார்க்கும்போது? நிஜமா நான் தெலுங்கு படத்துக்கெல்லாம் இப்படி எந்த காலத்துலையும் நான் இருந்தது இல்லைங்க. நிஜமா இந்த படம் வந்தால் நான் பிளாக்ல கூட டிக்கெட் வாங்கி போய் பார்ப்போம் போல இருக்கு. அந்த அளவுக்கு நீங்களே இப்படி சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு அந்த படத்தை பார்க்கறதுக்கு. ஓகே சார். கீர்த்தி சுரேஷோட ரிவால்வர் ரீட்டா திரைப்படம் இப்போ அந்த இது வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சைரனில் நடித்தாங்க. பட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சைரன் திரைப்படம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஹைப் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ரிவால்வர் ரீட்டா எப்படி இருக்க போகுது தெரியல. எப்படி இருந்தாலும் அவங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த விதத்துலையும் சோர்ந்து போகிறதே கிடையாது. எல்லா படங்கள்லையுமே இப்போ இந்த சாவித்திரி படத்தில் அவங்க நடிக்கிறாங்கன்னு அறிவிக்கும் பொழுது பல பேர் எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை, இவங்களாலாம் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா, இவங்களாலாம் சாவித்திரி மாதிரி இருக்க முடியுமா அப்படின்லாம் பயங்கரமாக பேசணும். கடைசியில் பார்த்தா அந்த படம் வந்த பிறகு சாவித்திரி வேற கீர்த்தி சுரேஷ் வேறன்னு நினைக்கவே முடியல. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு. தென்னிந்திய சினிமாவில் மிக முக்கியமான பயோபிக் படம்னா அதுதான். அந்த அளவுக்கு நேர்த்தியான ஒரு பயோபிக்கு வேற வரவே இல்லை. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் கீர்த்தி சுரேஷ். அதுக்கப்புறம் நிறைய சவாலான படங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு கிளாமர் டாலாக வந்தாங்கன்னா கூட ஆரம்பத்தில் இவ்வளவு பெரிய பர்ஃபார்மன்ஸ் அவங்கள்ட்ட வருங்கிறதெல்லாம் யாருமே எதிர்பார்த்துருக்க முடியாது. ஒரு ஒரு அருமையான நடிகையாக இன்னைக்கு அவங்க இருக்காங்க. இப்போ ஆக்ஷன் ஹீரோயினா மாறுறதுக்கு ட்ரை பண்ணி அதுலேயும் அவங்க சாதிப்பாங்கன்னு சொல்ல வரேன். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு கேரக்டர் நம்ம நடித்தோம், போனோம், பணம் வாங்கினோம், ஜாலியாக இருந்தோம்னு எந்த காலத்துலையும் இருந்ததே கிடையாது. தன்னுடைய கேரக்டர் என்னவோ அதற்காக முழு அர்ப்பணிப்பையும் கொடுக்குற ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க. ஸோ அதனால் இந்த படம் நிஜமாவே நல்லாயிருக்கும். ஓகே சார். சூர்யா ஜோதிகா அந்த பேர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பேர்னே சொல்லலாம். இப்போ அவங்க ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க நல்ல திரைக்கதை வந்துச்சு, நல்ல ஸ்டோரி வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நாங்கள் இணைஞ்சு நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு வெப் சீரிஸில் இணைந்து நடிக்கிறாங்க, அதுக்காக தான் இப்படிலாம் சொல்கிறது. ஓகே, நாங்கள் இணைந்து நடிக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்ட்டு. அவங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா, சேர்ந்து பண்ணாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே அந்த வெப் சீரிஸ்க்காக தான். ஓகே, சேர்ந்து நடிக்க போகிறாங்க பழைய தமிழில் வெப் சீரிஸ். ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே சார். அதே மாதிரி லாரன்ஸ் அவர்கள் செய்யக்கூடிய இந்த நல்ல காரியங்களுக்கு இப்போது டேரக்டர் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் முன் நானும் உதவி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அடுத்தடுத்து ஒருத்தராக உள்ளே இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மாறுதா சினிமா இண்டஸ்ட்ரி மாறுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருப்பவங்க நிறைய பேர் இடது கை தெரியாமல் வலது கையால் கொடுத்துட்ருக்காங்க. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பல பேர் வேறு மாதிரி இருந்தால் கூட ஒரு 50% பேர் இதை ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அதில் லாரன்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக போய்
இன்னும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவருக்கு வந்து அசோக் நகரில் ஒரு வீடு இருந்துச்சு, அங்கே தான் தங்கியிருந்தார். அங்கே வந்து இந்த மாதிரி ஆதரவற்ற குழந்தைகள் அப்படி மெல்ல வரும்பொழுது 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு, 4 8 ஆச்சு. அந்த வீட்டை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவர் வாடகை வீட்டுக்கு போயிட்டார். ரொம்ப பிகினிங் டைமில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து கொடி கொடியாக அவர் வச்சிருக்கிறாரு, அது வேறு. ஆனால் அன்னைக்கு அவரும் வளர்கிற காலத்தில் தன்னுடைய வீட்டை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவர் வாடகை வீட்டில் போய் தங்கினார். ஸோ இந்த மனசு யாருக்கா வருமா? நம்ம அவரை அப்படி பார்த்தோம். அதுக்கப்புறம் அவருடைய குரோத்து, அந்த குரோத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய மனசு அப்படியே குடுத்துட்டே இருக்கார். அப்படி நான்லாம் பார்த்துருக்கேன். ஒரு மனுஷன் வந்து கொடுக்கணும்னு நினச்சிட்டா உடனே கொடுத்துடணும் பாரு லாரன்ஸ். நீங்கள் அதை அப்படி போயிட்டு வரதுக்குள்ளே அது மாறி போயிடும் அந்த மனசு அப்படின்ட்டு. அந்த பார்வதி அம்மாள் நாங்கள் தான் கூப்பிட்டு போனோம். அந்த ஜெய்பீம் படத்தினுடைய உண்மையான அந்த கேரக்டர் பார்வதி அம்மாள் இருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு நாங்கள் லாரன்ஸை கூப்பிட்டு போனோம். அப்போ அந்த பாட்டி அந்த பார்வதி அம்மாவை பார்த்துட்டு, உங்களை பார்க்குறதுக்கு என் பாட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு ஒரு சும்மா போக முடியாது உங்களை பார்த்துட்டு அப்படின்ட்டு என்ன பண்ணார், அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்டார். அந்த அம்மா இருக்குன்னுச்சு. டக்குன்னு கூட ஒரு பையனை கூப்பிட்டு வர்றாரு செக் புக்கோட. செக் புக்கை கொடுன்னு 1 லட்ச ரூபா எழுதிட்டார். 1 லட்ச ரூபா எழுதி கொடுக்க போகிற நேரத்தில் ஏன் 1 லட்ச ரூபா கொடுக்கணுன்ட்டு டப்புன்னு அந்த செக்கை கிழிச்சு போட்டு 2 லட்சமாக எழுதி கொடுக்குறாரு. ஒரு செகண்டில் மாறுது ஒரு மனசு. கொடுக்குறாரு, வச்சுக்கங்கம்மா நான் உங்களுக்கு வீடு கட்டி தரேன், இதை நீங்கள் இப்போதைக்கு செலவுக்கு வச்சுக்கிங்க அப்படின்னு கொடுக்குறது. நான் பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு அவ்வளோ ஆச்சரியம். என்னடா மனுஷன் 1 லட்சம்னு நினைக்கிறாரு, இந்த கை அங்கே போகிறதுக்குள்ளே 2 லட்சமாக மாறுது. அது கொடுக்கும்போது சொல்கிறாரு உங்களுக்கு வீடு கட்டி தரேன் அப்படின்னு. சொன்ன மாதிரியே அந்த அம்மா வந்து எங்கேயோ விழுப்புரம் மாவட்டத்தில் முதலைன்னு ஒரு கிராமம், அங்கே எனக்கு ஒரு 1/2 கிரவுண்டு இருக்குதுன்னு சொன்னிச்சு அந்த அம்மா. அப்போ எங்கள்கிட்ட சொன்னார், சார் ஒரு ரிக்வஸ்ட் உங்கள்கிட்ட, ஏன்னா நான் படத்தில் பிஸியாக இருக்கேன், என்னால் போக முடியாது, நீங்கள் அந்த இடத்த பார்த்துட்டு இங்கே வீடு கட்டுவதற்கு சரியாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் கட்டி கொடுத்துட்றேன்னு சொன்னார். நாங்கள் போனோம் அந்த கிராமத்துக்கு, நான் பிஸ்மி சக்திவேல் நண்பர்கள்லாம் போனோம். போயிட்டு அந்த அம்மா வந்துச்சு. இப்போ அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தா அந்த அம்மா பேரில் இல்லை, அந்த இடம் அவருடைய மருமகம் பேரில் இருக்குது. அது ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் ஆகி போச்சு. நீ எனக்கு ஒன்று கட்டி கொடு, உனக்கு ஒன்று கட்டி கொடுன்னு ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க, எல்லாம் அந்த அம்மா சொந்தக்காரங்க. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, அப்போ எனக்கு மட்டும் கட்டி கொடுத்தா இப்போ இவங்கெல்லாம் சண்டைக்கு வர மாட்டாங்களா, ஆளுக்கு ஒன்று கட்டி கொடு வரிசையான்னுட்டு. அது எப்படி கட்டி கொடுக்க முடியும்? கொடுக்கறது தானம், அதில் நீ எனக்கு 6 வீடு கட்டி கொடுத்தா எப்படி கொடுக்க முடியும்? அப்புறம் திரும்பி வந்து, சார் அங்கே கொஞ்சம் சின்ன குழப்பம் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக வீடு கேட்குறாங்க, இன்னொன்று அந்த அம்மா பேர்லேயே இல்லை, நாளைக்கு வீடை கட்டி கொடுத்து விரட்டி விட்டாங்கன்னா இன்னும் கஷ்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பணமாக கொடுத்துடலான்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 6 லட்ச ரூபா கொடுத்தாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் பார்த்த ஒரு விஷயம் அது. இது மாதிரி 1000 விஷயங்கள் வந்து அவர் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஒரு அம்மா பூ விற்கிற ஒரு அம்மா போரூரில், எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த அம்மா வந்து யாரோ சொல்லி இதுமாரி வலைபேச்சில் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னொன்னே அந்த அம்மா அலையர் அடிச்சுட்டு ஒரு நாள் ஓடிடுது. என்னென்னா, அவங்க பையன் காலேஜில் படிக்கிறான், முதல் நாள் வந்து ரோடை கிராஸ் பண்ண போயிருக்கான், அவனோ காரில் அடித்து போட்டு போயிட்டான். ஓகே, யாருன்னே தெரில, இன்னி வரைக்கும் காரை கண்டுபிடிக்கல. ரொம்ப குத்துயிரும் கொலையுருமாக கொண்டு போய் பக்கத்துலேயே ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. 8 லட்சமோ 9 லட்சமோ செலவாகும்னு சொல்லிட்டாங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு. இப்போ இந்த அம்மா காலையில் வந்து பயங்கரமாக கதறுது. அப்போது வேறு வழி இல்லாமல் நாங்கள் லாரன்ஸு தான் சொன்னோம், சார் இது மாதிரி இருக்குது அப்படின்னா டீட்டெயில் கொடுங்கன்னு வாங்கிட்டு நேராக ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டார். அவர் போயிட்டு உட்காந்து டாக்டரெல்லாம் வர வச்சு பேசி பணம் கட்டி அந்த பிள்ளைய புழைக்க வச்சு தான் கூப்பிட்டு வந்தார். அது மாதிரிலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது நடிகர்களில் வந்து. அவர் வள்ளல் அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் கேட்டிருக்கோம். பட்டு நினச்சோடனே அந்த உதவியை செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன். இன்றைக்கி எஸ்ஜே சூர்யாலாம் அவரோட இணைவதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சரியான இடத்துல போய் சேர்ந்துருக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மும்பைக்கு போயிட்டாரு. வேட்டையின் திரைப்படத்தோட படப்பிடிப்பு எந்த அளவுக்கு இருக்குது சார்? இன்னும் ரஜினி சார் போர்ஷன் வந்து ஒரு 2 நாளோ 3 நாளோ தான் இருக்குன்னு சொன்னாங்க. பாக்கியெல்லாம் முடிச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட் அவர் போர்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்கும் போல இருக்கு ஷூட்டிங். ஓகே, ஸோ இந்த படத்தில் வந்து அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதாபாத்திரத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு ரஜினியை காட்டுமா? அது வந்து ஒரு சவால். ஏன்னா ரஜினி வந்து 170 படத்துக்கு மேலே நடிச்சிட்டாரு. இதற்கப்புறம் அவர் நடிக்காத ஒரு கேரக்டர்லேருந்து அவர் நடிக்க வைக்கணுங்கிறதெல்லாம் இயக்குனருக்கு விடப்பட்ட சவால். பட் எடுத்துக்கிட்ட கதையை ரொம்ப நேர்த்தியாக கொடுக்குற இயக்குனர் தான் தாச ஞானவேல். நிச்சயமாக அவர் வந்து ஒரு வழக்கமான ரஜினியை காமிக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஓகே சார். அதே மாதிரி வந்துட்டு
நடிகர் பிரபுதேவா அவருடைய தலைமையில நடக்கிற ஒரு டான்ஸ் ஷோல இருந்து திடீர்னு விலகிட்டாரு. என்ன பிரச்சனை? உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாருங்க அவர். ஓ. அதை வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. மனுஷனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். ஆனால் அது எப்போ போகும்னா, இப்போ இங்கே வந்து சென்னையில் நிகழ்ச்சி நடக்குது. காலையில் தான் உங்களுக்கு தெரியுமா சென்னையில் நிகழ்ச்சி நடக்குதுன்னு. நீங்கள் ஹைதராபாத்லேருந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டுறீங்கன்னா சென்னைக்கு வந்திருக்கணும் முதல் நாள் இரவே நீங்கள் சென்னைக்கு வந்திருந்தா தான் நீங்கள் திட்டமிட்டபடி காலையில் 6 மணிக்கு அங்கே வர முடியும். ஏன்னா உங்களுக்கு சொல்லப்பட்ட ஷெட்யூல் காலையில் 6 மணி. அப்போ நீங்கள் 9 மணிக்கு ஹைதராபாத்லேருந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு காணொளி போடுறீங்கன்னா, அப்போ நீங்கள் இந்த விழாவையே இந்த நிகழ்ச்சியவே நீங்கள் உங்கள் கருத்தில் எடுத்துக்கலங்கிறது தான் உண்மை. இப்போ இவ்வளோ குழந்தைங்க ஒரு 5000 பேர் சின்ன சின்ன குழந்தைகள், அதுவும் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு இந்த வெயிலில், நம்ம காலையில் 7 மணிக்கே இந்த வெயிலில் வர முடியல சென்னையில். அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன குழந்தைகள் காலையில் அவங்க சாப்பிட்ருப்பாங்களா? சாப்பிட்ற டைம் அது 4 மணிக்கு வீட்டிலேருந்து உங்களை எழுப்பி கூப்பிட்டு வந்து அங்கே பர்ஃபார்ம் பண்ண வச்சிங்கன்னா, அதெல்லாம் வந்து நிஜமாகவே ஒரு நடிகர் ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றேன்னு டேட்டு கொடுத்துட்டாரு, டைம் கொடுத்துட்டாருன்னா நீங்கள் எப்பாடுபட்டாவது உருண்டாவது வந்துடணும். அதுதான் வந்து பெரிய மனுஷனுக்கு அழகு. இந்த இடத்துல நக்கீரன் கோபாலை பற்றி சொல்லணும். இப்போ அவருக்கு வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்குறீங்க, நிகழ்ச்சிக்கு வர்றேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா அது தலைகிழ உருண்டாவது அங்கே வந்துடுவார். ஒரு முறை அப்படி சம்பவம் நடந்துச்சு. வேலூர்லேயோ அரக்கோணத்துலேயோ வந்து ஒரு திருமண நிகழ்ச்சி, அவருக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டாங்க, வர்றேன்ட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ திடீர்னு ஸ்ட்ரைக்கா அல்லது என்னவோ ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. போக்குவரத்து எல்லாமே கட் ஆகி போச்சு. இவர் ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறவர். அதுக்கப்புறம் ட்ரெயினில் இறங்கி அந்த தண்டவாளத்திலேயே 6-7 கிலோமீட்டர் நடந்தே இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணார் அவர். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி நாம் ஒன்று சொல்லிட்டோம்னா நமக்காக ஒரு கூட்டம் அங்கே இருக்குமேங்கிற ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். அது இங்கே இருக்கிறதெல்லாம் குழந்தைகள். அப்போது அவ்வளோ அலட்சியமாக அங்கே உட்காந்துட்டு வர முடியல அப்படின்னு சொல்கிறதுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அது ரொம்ப தவறான செயல். இனிமேல் அதை தவிர்க்கணும். நிச்சயமாக அதை அவர் தவிர்க்கணும். ஓகே சார். அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுடைய பயோபிக் வரப்போகிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அண்ட் ஏற்கனவே வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்களுடைய பயோபிக் வந்தால் அதில் நான் நடிக்கிறதுக்கு வந்து ஆர்வமாக இருக்கேன்னு தனுஷ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ இளையராஜாவோட பயோபிக்கில் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பயோபிக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக பண்ண வேண்டிய பயோபிக் அது. வருமானு எனக்கு தெரியாது. வந்தால் மகிழ்ச்சி. ஏன்னா ரஜினி மாதிரி ஒரு அடிமட்டத்திலேருந்து வந்த உழைப்பால் உயர்ந்த ஒருத்தர் வந்து அவர் என்னெல்லாம் இந்த லைஃப்பில் எப்படியெல்லாம் வந்தாருங்கிறது பின்னால் வர்ற சந்ததிக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும். ஏன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறுலேயே பாட புத்தகத்தில் வைக்கணும்னு பேசினவங்கலாம் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திரைப்படமாக மாறுறதுங்கிறது பெரிய உந்து சக்தியாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனால் அதை எடுக்க போகிற திறமைசாலி யாருன்னு தெரில. அதை எடுப்பதற்கே ஒரு தனி திறமை வேணும். இன்னொன்று ரஜினியாக நடிப்பதற்குன்னு நீங்கள் தனுஷெல்லாம் தாங்குவாரான்னு எனக்கு தெரியல. தனுஷ் வந்து கிட்டத்தட்ட பாதி ரஜினியாக மாறிட்டார். அவருடைய மேனரிசம்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனாலும் ரஜினிங்கிறது அது ஒரு காந்தம். அது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வயசுலையும் நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமல் அவர் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும். ஸோ அப்படி சூழல்ல வேற யார் நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அது மாதிரி ஆளே கிடையாதுங்க. நீங்கள் ஒருத்தர் புதுசாக உருவாக்கி தான் கொண்டு வரணும். எப்படி பாரதி படத்தில் வந்து சாயாஜி சிண்டேன்னு புதுசாக ஒருத்தரை கூப்பிட்டு வரும்போது தான் நமக்கு அது தோணுச்சு. இப்போ அந்த படத்தில் வந்து கமலஹாசன் நடிச்சிருந்தாலும் நாசர் நடிச்சிருந்தாலும் நமக்கு 10ஓட 11 அந்த படம் போயிருக்கும். ஆனால் ஒரு புதுமுகம் வரும்பொழுது நம்ம பாரதியாகவே நினச்சிட்டோம். அந்த கேரக்டர் பாரதியாராகவே நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்து ரஜினி சாயலில் இருக்கிற ஒரு புது பையனை கூப்பிட்டு வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டைல் ரஜினி ஸ்டைல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி ஒருத்தரை உருவாக்குனீங்கன்னு வைங்க, அந்த படம் வந்து காலம் முழுக்க பேசணும். ஸோ அந்த மாதிரி தான் எடுக்கணும். எடுக்க போற அந்த நீங்க சொன்ன அது தெரியல. ஏன்னா ரஜினிக்கு வந்து தன் வாழ்க்கை வரலாறை எழுதணுங்கிற ஒரு ஆசை ஒன்று வந்துச்சு. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணார், எஸ் ராமகிருஷ்ணனை வர வச்சு நான் சொல்ல நீங்கள் அதை நீங்கள் எழுதி கொடுங்க சார்ன்னு சொல்லிட்டாரு. இப்போது ஒரு வாரம் உட்காடுறாங்க. அப்படியே அப்பப்போ அப்படியே பேசுகிறாங்க. அவரும் வந்து வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து பேசுனதை வச்சு கொஞ்சம் அப்படியே எழுதிட்டே இருக்கார். திடீர்னு ஒரு நாள் எஸ் ராமகிருஷ்ணனை கூப்பிட்டு ரஜினி சொன்னாரேன், சார் ஒரு வாழ்க்கை வரலாறுங்கிறது வந்து எல்லா உண்மைகளையும் சொல்கிறதா இருக்கணும். என் வாழ்க்கையில் பல இருட்டு பக்கங்கள் இருக்குது, ரொம்ப நெகட்டிவ் ஷேட்லாம் நிறையா இருக்குது. ஆனால் நான் என்னுடைய இமேஜுக்கு அதை இப்போ நான் சொல்ல எனக்கு தயக்கமாக இருக்குது. ஒரு பயோபிக் எப்போதும் மறைக்கப்படுகிறதோ அது உண்மையான விஷயமா இருக்காது. அதனால் வேண்டாம், நம்ம இதோட நிறுத்திக்கலான்னு சொல்லிட்டாரு. அந்த நேர்மை வந்து ரஜினிகிட்ட இருந்துச்சு. ஒருவேளை இன்னொரு 10 வருஷத்தில் அவரே நம்ம எல்லா உண்மைகளையும் சொல்லலாம் அப்படின்னு நினச்சி அவர் சொல்லி அதுக்கப்புறம் ஒருத்தர் ரஜினி மாதிரி வந்தாருன்னு வைங்களேன்,
அப்போ கூட அது பேசப்படும். ரஜினிங்கிறது வந்து தமிழ் சினிமா வரலாறுல ரொம்ப சீக்கிரம் அழிக்கப்படுற கேரக்டர்லாம் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் கிடையாது. அது ஒரு பெரிய சகாப்தம், சுவாரஸ்யமான சகாப்தம். ஏன்னா இங்கே பல சகாப்தங்கள் இருந்தாங்க. ஆனால் ரஜினி மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு லைஃப் வந்து யாருமே இருந்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். நீங்கள் சொன்ன மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் வருதா இல்லையா அப்படின்னு, வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம். ஸோ இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. அந்த நன்றி. இளையராஜா வைரமுத்து பற்றி கேட்காமல் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.